காவேரி பிறந்த கதை. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோடை மிகவும் வெப்பமாக இருந்தது. மழையின்றி ஆறுகளில் தண்ணீர் இல்லாமல் போனது. குளங்கள் ஏரிகள் வறண்டன. தண்ணீர் இல்லாமல் செடிகள் வாடி விலங்குகள் இறக்கத் தொடங்கின. இத்தனைக்கும் நடுவில் அகஸ்திய முனிவர் ஒரு மலை உச்சியில் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்தார். அப்போது ஒரு காகம் பறந்து வந்து முனிவர் தண்ணீர் எடுத்து செல்லும் கமண்டலத்தை கண்ணுற்றது. கமண்டலத்தை மெதுவாக வீழ்த்தியது. கமண்டலத்திலிருந்து தண்ணீர் வெளியேறியது. அது ஒரு துளியாக தோன்றி விரைவில் ஒரு நீரோடையாக மாறியது. மலைகளின் கீழே பாய்ந்தது. வனவிலங்குகள் ஓடி வந்தன, நீரை பருகின. பெண்கள் மற்றும் குழந்தைகள் வீடுகளை விட்டு வெளியேறி புதிதாக பிறந்த நதிக்கு ஓடினார்கள். முனிவர் கண்களை திறந்தார். கமண்டலம் கீழே விழுந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கண்டார். கமண்டலத்திலிருந்து வெளியேறும் ஆற்றில் காகம் குளித்தது. அடுத்த கணம் கணபதி ஓடையில் நின்றார். முனிவர் கணபதியை வணங்கினார். ஓ அகஸ்தியரே, என் தந்தை சிவபெருமான் உங்கள் கமண்டலத்தை காவேரி நீரால் நிரப்பியதை நான் அறிவேன். மக்கள் தண்ணீருக்காக அழுதனர். உங்களால் மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். ஆனால் நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தீர்கள். உங்கள் தண்ணீரை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று எனக்கு உறுதியாகத் தெரியும். எனவே நான் காகமாக சிறகுகளை எடுத்து கமண்டலத்திலிருந்து காவேரியை விடுவித்தேன் என்றார் கணபதி. கணபதி, தாங்கள் ஞானத்தின் அதிபதி. செய்ய வேண்டிய சரியான காரியம் எது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீர் உயிரினங்களுக்கு இன்றியமையாதது. காவிரி நீரை அனைவரும் பகிர்ந்து கொள்ளட்டும் என்றார் அகத்திய முனிவர். இன்று வரை கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் காவேரி பாய்கிறது. ஆற்றின் கரையெங்கும் அகஸ்திய முனிவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களை காண்கின்றோம். Thanks for watching. Please like, share and subscribe.